இப்போ நம்ம பிரிண்டரில் வந்து புது கேட்ரேஜ் வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு நான் பவரை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 லைட்டுமே உங்களுக்கு பிளிங்க் ஆகலை. இது வந்து ஒரு சில பிரிண்டரில் வந்து சப்போர்ட் பண்ணோம், இன்னும் ஒரு சில பிரிண்டரில் வந்து சப்போர்ட் பண்ணாது. அப்போ வந்து நீங்கள் பிரிண்டரை வந்து ரீஸ்டார்ட் தான் பண்ணணும். ரீஸ்டார்ட் அப்படிங்கிறது இப்போ இது வந்து பவர் ஆனில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஸ்டாப் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பவர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டாப் பட்டன்லேருந்து கையை எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒரு விரல் மட்டும் நீங்கள் இந்த பவர் பட்டன்லேயே லாங் ப்ரெஸ்ஸில் இருந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 5 டைம் வந்து நீங்கள் ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த பிளிங்க் லைட் வந்து ஆஃப் ஆயிரும். இல்லை அப்போ உங்களுக்கு ஆஃப் ஆகலை அப்படின்னா நீங்கள் பிரிண்டரில் இருந்து ஒரு பிரிண்ட் கொடுத்தோன்னா நம்ம பார்க்கலாம். எப்படி அப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பிரிண்டர்ல இருந்து ஒரு பிரிண்ட் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு நீங்கள் கலரு இல்லைனா பிளாக் எதை செலக்ட் பண்ண வந்து இப்போ பிளாக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிரிண்ட்டுன்னு கொடுக்கலாம். இப்போ நான் பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இங்கே வந்து பிரிண்ட் ஆகிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம், இங்கே லைட் வந்து எதுவுமே உங்களுக்கு பிளிக் ஆகலை. இப்போ நம்ம சிஸ்டத்துலேயுமே எந்த வித எரரும் இல்லை. இப்போ வந்து பிரிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதோட கிளாரிட்டியை பார்க்கலாம். நான் பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ துல்லியமாக இருக்கும். இது வந்து நீங்கள் இந்த ஒரிஜினல் இங்கை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கிளாரிட்டி வரும். ஆனால் இது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகம்தான். அந்த பிரிண்டரை வந்து நீங்கள் வாங்கி புதுசாகவே வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதோட கேட்ரேஜோட ப்ரைஸ் இருக்கும். ஆனால் இந்த மாடலுக்கு வந்து நீங்கள் இந்த கேட்ரேஜ் வாங்கணும் அப்படின்னா இந்த ப்ரைஸ் கொடுத்தா நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பழைய கேட்ரேஜில் நீங்கள் வந்து இந்த ஸ்டிக்கரை கிழிச்சிட்டிங்க அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி ஸ்டிக்கரை கிழிச்சு அதில் இங்கு ஊற்றிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கோம். இந்த கலருக்கு வந்து ஒரு 3 ஹோல்ஸ் போடணும். 3 கலர்லையும் நீங்கள் ரீஃபில் பண்ணீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த கலர் வந்து கிடைக்காது. டூப்ளிகேட் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே தெரியும். இப்போ நான் மறுபடியும் இதை காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த இங்க் இருக்கிற வரைக்குமே இந்த லைட் வந்து உங்களுக்கு எப்போவுமே பிளிங்க் ஆகாது. டூப்ளிகேட் இங்க் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளிங்க் ஆகும்.